மல்லி அடுத்து நடக்க போகுது அப்படின்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி இந்த ராஜேஸ்வரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்லியுடைய அடி மடியில் கை வைக்க போகிறாங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாங்க, ஒரு வழியாக விஜய் வேலைக்கு போன அந்த புது கம்பெனியை அவங்களுடைய டைப்பில் கொண்டு வந்து விஜய்க்கு வேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. இப்போது விஜய்க்கு வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த கம்பெனியில் போய் விஜய் வேலைக்கு இருக்குன்னு தெரியாமல் மனசு உடச்சு போயிருக்காரு. அதே சேம் டைம் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, இப்போது அந்த விஜய்க்கும் வேலை போயிடுச்சு, மல்லிக்கும் வேலை இல்லை. ஸோ ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கிறது அந்த ஒரு வீட்டில் மட்டும்தான். அவள் தான் அடிக்கடி சொல்கிறாளே, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் நிம்மதிக்கு பஞ்சமே இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம்னு சொல்கிறாள். ஆனால் அப்படி நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம் அவங்க வீடு மட்டும்தான். அந்த வீடு வாடகைக்கு தானே இருக்காங்க. ஸோ அந்த வீட்டை அவங்கள்ட்ட பிடிக்கிட்டோன்னா அப்புறம் அந்த மல்லியும் விஜயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி தெளிவாக பிளான் பண்ணி நேராக அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. ஹவுஸ் ஓனர் பேசி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேராக கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அவரும் அவருடைய வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ராஜ் இந்த வீட்டுக்கு போகிறாங்க. இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அமெரிக்காலேருந்து வரான், அவனுக்கு தங்கறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வீடு வேணும், ஸோ நல்ல வீடாக வேணும். இந்த ஏரியாவில் பார்க்கும்போது இந்த வீடு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு இந்த வீடு தங்க வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு எவ்வளோ வாடகை வேணுமோ சொல்லுங்கள், எனக்கு வாடகை பிரச்சனையும் இல்லை, பணத்தை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, ஸோ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு ராஜேஸ்வரி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்போ தான் மல்லி அண்ணன் பண்ணி ரெண்டு பேரும் பார்த்துறாங்க. ஐயோ இவன் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டா, பெரியமா பார்த்தீங்களா அவள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி வாடகை அதிகம் தரேன்னு சொல்லி பொய் சொல்லி வேணும்னே எங்களை இப்போது இந்த வீட்டை விட்டு வேட்டணும்னு எப்படிலாம் பிளான் பண்ணுறா பாருங்கள் அண்ணன் பெரியமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியமா, எங்களால் பாவம், நீங்களும் இப்போது நடுத்தருக்கு வர போகிறீங்க, என்ன பெரியமா பண்ணுறது இப்போ இருப்புல அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணி உள்ளே வராங்க. ராஜி, இந்த ராஜி, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு உனக்கு இப்போ வீடு? இங்கே பாருங்க ஐயா, இவ எங்களுக்கு தெரிஞ்சவ தான், வேணும்னு எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு இப்படிலாம் பிளான் பண்ணுறா. இங்கே பாருங்கள், நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, நாங்கள் உங்களுக்கு வாடகை கம்மியாக கொடுக்கலாம், ஆனால் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாடகை இருக்கேன், என்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள்? எப்பயுமே என்னால் எந்த பிரச்சனை வந்ததே இல்லை, நான் உண்டு இந்த வீடு உண்டுன்னு உங்கள் வீட்டை நம்பி இருந்துகிட்ருக்கேன். கொஞ்சம் பழக்கத்தை யோசிச்சு பாருங்க ஐயா. அவள் பணம் அதிகம் தரான்னு சொல்லி அவளுக்கு வீடை வாடகை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் சும்மா இருக்க மாட்டாள். கூட போன தம்பியவே ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு இந்த மல்லியையும் விஜயும் வீட்டோடு துரத்தி விட்ருக்கா இவ. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவளை நம்பி இந்த வீட்டை வாடகை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் உங்களையும் ஏமாற்றி இந்த வீட்டை பிடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது. ஐயா இங்கே பாருங்கள், நான் சொல்லணும்னு சொல்லலை, நீங்கள் போய் வெளியே விசாரிச்சு பாருங்கள், இந்த ராஜேஸ்வரி யாருன்னு உங்களுக்கே புரியும், ப்ளீஸுங்க அப்படின்னு அண்ணன் பண்ணி கெஞ்சுறாங்க. ராஜு ஒன்னே, இங்கே பாருங்க ஐயா, இதுங்க ஒரு அண்ணன் காட்சிங்க, சும்மா ஏதோ உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், 1 லட்சமா 2 லட்சமா, எவ்வளோ வாடகை, 20,000 வேணுமா 30,000 வேணுமா, எவ்வளோ நாள் சொல்லுங்கள், எனக்கு இந்த வீடை பிடிச்சி போச்சு, என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு ஒன்று ஆசைப்பட்றேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல இங்கே மல்லி ஒன்னே, ஐயா ப்ளீஸுங்க ஐயா, எங்களை இப்போதைக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்களே பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், இந்த ராஜேஸ்வரியில் நாங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம், வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டுட்ருக்கோம், இந்த ராஜேஸ்வரி எங்களை ஏமாற்றி இப்படி ஒன்றும் நிப்பாட்டியிருக்கா, இப்போ கூட எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட இப்படி டீல் பேசிகிட்டு இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க அப்படின்னு மல்லி பேசுகிறாங்க. கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க விஜய்கிட்ட மல்லி நடந்தது சொல்கிறாங்க. சொன்ன உடனே நினச்சேன் இவ அடுத்தது தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு, இப்போ என்னங்க ஐயா, உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அவள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்கள்கிட்ட வெளியே போய் சொல்லிடுங்க, பரவாயில்ல, இந்த ஊரில் எங்களுக்கு வீடாக இருக்காது, நல்லவங்களை கடவுள் சோதிப்பான்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு சோதிப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அவர் எவ்வளோ சோதிச்சாலும் சரி அதை தாங்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு மன பக்குவத்தை கொடுத்துருக்காரு, பரவாயில்ல மல்லி, நீ போய் நம்ம ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு, நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவர் யோசிச்சு பார்த்துட்டு, போதும் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் நில்லுங்க, எனக்கும் மனசாட்சி இருக்குது, நானும் சொல்கிற மாதிரி இத்தனை வருஷமாக உங்களை வீடு வாடகை விட்டுருக்கேன், உங்களால் எனக்கு எந்த பிரச்சனை வந்ததில்லை, அப்படி இருக்கும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் உங்களுக்கு அநியாயம் பண்ண விரும்பலை, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி எனக்கு இந்த பணம் வேணாம், எனக்கு இவங்க தான் வாடகைக்கு இருக்கணும், இவங்களை நான் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறேன், அப்படி இருக்கும்போது பணத்துக்காக இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் ராஜேஸ்வரனே, இனியா பிழைக்க தெரிய ஆளாக இருக்க, வீடை வாடகை கூட சம்பாதிக்கிற, அப்படி இருக்கும்போது அதிகமாக பணம் தரேன் நான், ஏன் எனக்கு தர மாட்டேங்கிற, இங்கே பாருங்கம்மா, வீடை வாடகை விட்டு தான் பிழைக்கிறேன், ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்குது, அதான் தான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜி என்ன பண்ண தெரியாமல் நிற்கிறாங்க. மல்லி ஒன்னே, என்ன ராஜி, பணம் இருந்தால் எதை வேணாலும் வேலைக்கு வாங்கலாம் நினச்சியா, பார்த்தியா, இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க, அப்படி நல்லவங்க தான் இன்றைக்கி எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நீ நினச்சி நடக்காமல் போனதில் இது ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீ நினைக்க எதுவுமே நடக்காது, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் அடித்து உடச்சி
இதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் இழந்த சொத்தையும் வாங்கிட்டு மீட் எடுப்போம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ராஜுக்கு என்ன பண்ண தெரியாமல் அசிங்கப்பட்டு முதல் தடவை ராஜி அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க.